என்று இப்லீஸ் சொன்னான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இல்லை, நான் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க சுஜூது செய்யுங்க, தலை கீழே வைங்க. எல்லா மலாயிக்காமார்களும் சுஜூது செஞ்சாங்க, இப்லீஸ் மட்டும் சுஜூது செய்யல. இது குர்ஆன்ல வருது. அல்லாஹ் தஆலா என்ன செய்தார்? பாராட்டினானா? போற்றி புகழ்ந்தானா? இப்ப உள்ள அறிவுள்ள எங்களுடைய பார்வைக்கு பார்த்தா மலக்குகள் எல்லாரும் மடத்தனத்துல சிறுக்க செஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புக்கு சுஜூது செஞ்சாங்க. இப்லீஸ் மட்டும் அதுக்கு மாட்டிக்கொள்ளல. அவர் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சுஜூது செய்வேன் என்று உண்மையான ஏகத்துவத்தில் இப்லீஸ் இருந்தார் என்று நாங்க சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் தஆலாவை யாரும் நாங்க பார்த்ததில்லை. அல்லாஹ் தஆலா யாருடைய வீட்டுக்கு வந்ததும் இல்லை. அல்லாஹ் தஆலா எங்கட கண்ணுக்கு தெரிபடுற மாதிரி இதுதான் இஸ்லாம், இதுதான் குர்ஆன், இதுதான் திருமண வாழ்க்கை, இதுதான் தொழுகை, இதுதான் நோன்பு, இப்படித்தான் நோன்பு முடிக்க வேண்டும், இப்படித்தான் சதக்கா கொடுக்க வேண்டும், இப்படித்தான் ஏழை எளிய மக்களை கவனிக்க வேண்டும், இப்படித்தான் உஸ்தாத்மார்களை கண்ணியப்படுத்த வேண்டும். இதுவெல்லாம் குர்ஆன், இதுவெல்லாம் ஹதீஸ், இது சஹீஹானது, இது தைபானது என்று அல்லாஹ் தஆலா நேரடியாக வந்து யாரிடத்திலும் சொல்லிக் கொடுக்கல. அந்த வஹியை சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபிமார்களுக்கு அனுப்பிக் கொண்டே இருந்தார். ஆனால் அந்த நபிமார்கள் எங்ககிட்ட சொல்லவும் இல்லை. எங்களுக்கு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா? அவர்களுக்கு வந்தாங்க. உங்களுக்கு ஷுவரா? 100க்கு 100 ஷுவர். எப்படி தெரியும்? குர்ஆன்ல வருது. அப்படியா? சரி. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காணல, அவங்க உம்மத்தையும் காணல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா? அவர்களுக்கு வந்தாங்க. உங்களுக்கு ஷுவரா? 100க்கு 1000 ஷுவர். புள்ளையார்த்த செய்தி, அந்த செய்தி, இந்த செய்தி எல்லாம் இருக்குது. உலமாக்கள் நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்படியா? என்ன சரி ஆதாரம் இருக்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா? கனவுலையாவது வந்தாங்களா? அவங்களோட உம்மத்து வந்தாங்களா? இல்ல, குர்ஆன்ல வருது. அப்படியா? 25 நபிமார்களுடைய வரலாறுகள் அல் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதில ஆக நீளமான வரலாறு சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அதில அழகான வரலாறு சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இந்த நபிமார்கள் 25 பேரும் அந்த 25 பேருடைய உம்மத்தினர்களும் முழு உலகத்துக்கும் வந்துட்டு போனது வல்லாஹி உண்மை. ஆனால் எங்கள்கிட்ட வந்து அவங்க சொல்லல. குர்ஆன் சரி, குர்ஆன் எப்ப வந்தது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق என்ற முதலாவது ஆயத்து இறங்க தொடங்கினதிலிருந்து அவர்கள் வஃபாத்தாகி அவர்களுடைய 63வது வயது வரையில் எங்களை விட்டும் இந்த உலகத்தை விட்டும் மறைந்து திரை போட்டு மறு உலகத்திலே உயிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலமுல் பர்ஸகுக்கு போய் சேரும் வரையில் 6666 குர்ஆன் ஆயத்துகள் இறங்கின. 116 சூறாக்கள். இதுதான் குர்ஆன். இந்த குர்ஆன் எப்படி? குர்ஆன் யாருடைய? அல்லாஹ்வுடைய. ஹதீஸ் யாருடைய? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியா நாம சமைச்சு வச்சிருக்கோம். குர்ஆன்ல வந்தா நாம எடுப்போம், ஹதீஸ்ல வந்தா கொஞ்சம் யோசிக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ்வுடையது. குர்ஆன் அல்லாஹ்வுடையது. எந்த சங்கையான நாவால் அது வெளியே வந்தது? குர்ஆனும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான நாவால வந்ததுதான். புகாரியும் அவங்க நாவால வந்ததுதான். முஸ்லிமும் நாவால வந்ததுதான். திர்மிதி, இப்னு மாஜா, நஸாயி, அபூ தாவூத் அனைத்து ஹதீஸ்களும் அவர்களுடைய சங்கையான நாவினால் வந்ததுதான். அவங்க மூலமாக அல்லாம வெளியில வேற ஒரு செய்தி கூட வரல. அவர்களுக்கு தெரியாம ஒண்ணுமே வரவும் முடியாது. அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா உலகத்தில மட்டுமல்ல அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறார் என்று மனிதர்கள் விளங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பி படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை விட்டுவிட்டு யாருக்கும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அவர்கள் மீது ஸலவாத் சொல்றதை மட்டும் நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையாக இருந்தாலும் அவங்க தொழுகிற மாதிரி தொழுதாதான் தொழுக.
அவங்களை புகழக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். சொல்லி போட்டு அவங்க கொடுத்த மாதிரி கொடுத்தாத்தான் சர்க்கார், அவங்க செய்த மாதிரி செஞ்சாத்தான் உம்ரா. அவங்க எப்படி அசைஞ்சாங்க, ஆடினாங்க, உசும்பினாங்க, பேசினாங்க, கதைச்சாங்க, அவங்கள பின்பற்றாம அல்லாஹ்வை நெருங்க முடியாது. இது யாரு சொல்றது? அல்லாஹ்வே சொல்றது. இப்ப நாங்க அல்லாஹ்வை முஹப்பத் வச்சிருக்கிறோம், அதனாலதான் எல்லாரும் தொப்பியோட தலப்பாவோட இருக்கிறோம். ஆனா எங்க எல்லாருலயும் அல்லாஹ் எத்தனை பேரை முஹப்பத் வச்சிருக்கிறான், அதுதான் பிரச்சனை. அதுதான் யோசிக்க வேண்டிய விஷயம். நாம் எல்லாரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹப்பத் வச்சிருக்கிறோம். ஆனால் எங்கள் அவ்வளவு பேரிலேயும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பேரை தெரிஞ்சு முஹப்பத் வச்சிருக்கிறாங்க அது தெரியாது. நாம் எல்லாரும் குதுபுல் அக்பர் கௌதுல் அஷர் சையதுனா ஷேக் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முஹப்பத் வச்சிருக்கிறோம். உஷிர கொடுக்க தயார் என்று வாயால சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவங்கள எந்த விஷயம் இருந்தாலும் வாரம் ஏறாவூர்ல இருந்து வந்திருக்கிற ஒரு நாள் ப்ரோக்ராம், ஒரு நாளும் அல்ல. படுக்கிற நேரத்தை விட்டு பார்த்தா 12 அல்லது 11 மணிக்கு அசருக்கு போறதோட நீ லோகருக்கு முடியுது. அதுல படுக்கிறதுக்கு வேற 6 மணிக்கு ஆகும். ஏறாவூர் கம்பளையிலிருந்து வந்திருக்கிறோம், கொழும்பிலிருந்து வந்திருக்கிறோம், வயதாளிகள் 70 வயதை தாண்டியவர்கள் வந்திருக்கிறார். அதே மாதிரி வேறுபல பாணந்தோட வெளிகாமம் இன்னும் எங்கிருந்து வந்திருக்கிறாங்க எனக்கு தெரியாத ஊரில் உள்ளவங்களும் வந்திருப்பாங்க. பேர் சொல்லாமட்டா மன்னிச்சு கொடுங்க. அதே போல மாத்தரையில எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு வாலிபர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தோட பெரியவர்களுடைய வழிகாட்டல் மூலம், ஹலீஃபாக்களின் வழிகாட்டல் மூலம், மூத்த உலமாக்களுடைய வழிகாட்டல் மூலம், முகத்தமீன்கள் இஹ்வான்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் செய்யறன்னு சொல்றது இருக்கிறே மிகவும் சிரமம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம செய்ய முடியாது. அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துஆ பரக்கத் இல்லாமல் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல வருது, நம்ம குர்ஆனை பத்தி நிறைய சொல்றோம். குர்ஆனும் அவர்கள் சொன்னதுதான், ஹதீஸும் அவர்கள் சொன்னதுதான், எல்லாமே அவர்கள் சொன்னதுதான். அங்க வித்தியாசம் கிடையாது. ஆனால் சஹாபா பெருமக்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குர்ஆன் என்று சொல்லி கொடுத்தாங்களோ அந்த அனைத்தும் குர்ஆனாக வெளிவந்தது. எதை ஹதீஸ் என்று சொல்லி கொடுத்தாங்களோ அது ஹதீஸாக வெளிவந்தது. அந்த ஹதீஸை இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹதீஸுன் நபவி, அடுத்தது ஹதீஸுல் குதுஸி. ஹதீஸுல் குதுஸி என்று சொன்னா அவங்களோட கல்வில அல்லாஹ் தஆலா அப்படியே உதிப்பாக்கின உடனே அல்லாஹ் தஆலா சொன்னதாக அவங்க நேரடியாக சொல்லுவாங்க. இது ஹதீஸுல் குதுஸி. அடுத்தது ஹதீஸுன் நபவி, அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகள். குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து ஹதீஸுல் குதுஸி, ஹதீஸுல் குதுஸிக்கு அடுத்த அந்தஸ்து ஹதீஸுன் நபவி. இப்ப இந்த ஹதீஸ்ல நபிமார்கள் ஒருத்தர் வந்து சொன்னதாக நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே நமக்கு சொன்னவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப குர்ஆனும் வந்துட்டு ஹதீஸ்களும் வந்துட்டு, ஆனால் சஹாபாக்களுடைய காலத்துல புகாரி முஸ்லிம் கிடையாது. சஹாபாக்களுடைய காலத்துல திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி ஒண்ணுமே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதுதான். இப்ப சஹாபாக்கள் அவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து யுத்தம் செய்து மஸ்ஜித் நபவியின் பெரிதாக ஆகி சஹாபாக்களுடைய காலம் ஆகிட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிட்டாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்களும் வஃபாத்தாகிட்டாங்க. அதுக்கப்புறம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அதுக்கப்புறம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அதுக்கப்புறம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. 4 பேர் வஃபாத்தாகினதுக்கு பிறகு சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப குர்ஆனியது ஹதீஸியது அங்க எழுதியது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை சொன்னது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்தது. இப்ப குர்ஆன் வேற ஹதீஸ் வேற என்று வந்திருக்கு. இப்ப சஹாபாக்களுக்கிட்ட தான் இஸ்லாத்தினுடைய குர்ஆன் ஹதீஸுடைய இல்மு சஹாபாக்களுக்கிட்ட மட்டும் தான் இருந்தது, வேற யார்கிட்டயும் இல்லை. இப்ப சஹாபா